வணக்கம். நான் உங்க சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரீதிங் பிராக்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிரம்மரி. பிரம்மரி எவ்வளோ பெனிஃபிஷியல் அப்படின்னா, பிபியை ரெடியூஸ் பண்ணும், மைண்டை ரொம்ப காம் பண்ணும். ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஈவினிங் டைம்ல பிரம்மரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நைட் நல்ல தூக்கம் வரும். தலைவலி அடிக்கடி வருது எனக்கு அப்படிங்கிறவங்க பிரம்மரி பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வர தலைவலி வந்து குறையிறது, தலைவலி வராமல் இருக்கிற மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். தலைவலி இருக்கிறப்போ பிரம்மரி பண்ணக்கூடாது. தலைவலி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் பிரம்மரி பண்ணால் தலைவலி சரியாக போயிடுமான்னு பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக தலைவலி அதிகமாகிடும். ஸோ தலைவலி அடிக்கடி வருது. இப்போ சப்போஸ் சாயந்தர நேரமானா எனக்கு தலைவலி வந்துடுது அப்படின்னா, நீங்கள் காலையிலேயே இல்லை மத்தியானமே அந்த மாதிரி தலைவலி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்துக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிரம்மரி பண்ணுறீங்க அப்படின்னா, தலைவலி வராமல் இல்லை அது வலி அதிகமாகாமல் நீங்கள் குறைச்சிக்க முடியும். பிபி குறையிறது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். அண்டு தூக்கம் நல்லா வரும். யாரு பண்ணக்கூடாது, நான் வந்து யாரெல்லாம் பண்ணணும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னேன். யாரு பண்ணக்கூடாது, இது வந்து காதில் வந்து அதிர்வலைகள் வர மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பிரம்மரி பண்ணும்போது. ஸோ காதில் அன்னைக்கு அந்த பயிற்சி பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு காதில் வலி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் பிரம்மரி பண்ணக்கூடாது. அந்த வலியோ இன்ஃபெக்ஷனோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது. காதில் வலி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. வலி சரியா போனதுக்கு அப்புறமா நீங்க பிரம்மரி பண்ணலாம். வலியோட பிரம்மரியை பண்ணக்கூடாது, வலி அதிகமாகும். மற்றபடி எல்லாருமே பண்ணலாம். ஸோ பிரம்மரி எப்படி பண்ணணும்? ஸோ பிரம்மரி அப்படின்னா ஒரு நீங்கள் ப்ரீதிங் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணுற டைமில் நோஸ் வழியாக தான் எக்ஸேல் பண்ண போகிறீங்க. பட் லிப்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இம்ங்கிற சிங்கிள் லெட்டரை நீங்கள் லாங்காக சாண்ட் பண்ணணும். லைக் இன்ஹேல் த்ரூ த நோஸ், நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக இன்ஹேல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரம்மரியோட சவுண்டு வந்து ரொம்ப லெங்க்தியாக வரும். ஸோ இந்த இந்த இம்ங்கிற சிங்கிள் லெட்டரை நீங்கள் இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறமா சாண்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸலேஷனில் கவனம் செலுத்த தேவையில்லை. மூக்கு வழியாக தானாக காற்று வெளியேறிடும். பட் அந்த வைப்ரேஷன், நீங்கள் இம்ங்கிற சிங்கிள் லெட்டரை வித் க்ளோஸ்டு லிப்ஸ் நீங்கள் சாண்ட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் உங்களோட தலைப்பகுதியில் முழுக்க அந்த வைப்ரேஷன் வந்து பரவும். ஓகே, அதனால வர பெனிஃபிட்ஸ் தான் நான் சொன்ன பிரம்மரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே. மைண்டு காம் ஆகிறது, தூக்கம் நல்லா வர்றது, பிபி ரெடியூஸ் ஆகிறது, மன அமைதி எல்லாமே. ஸோ பிரம்மரியை வந்து 4 பொசிஷன்ஸில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஓப்பன் பாம்ஸ் ஆன் த லேப். செகண்ட் பொசிஷன் பாம்ஸ் க்ளோசிங் த இயர்ஸ், எல்போஸ் அவுட். தேர்டு வந்து அதே பொசிஷன் பட் எக்ஸலேஷன் டைமில் நீங்கள் இம்மை சாண்ட் பண்ணும்போது, பிரம்மரி சாண்டிங் பண்ணும்போது ஆல்டர்னேட் பாமை ஓப்பன் பண்ணுறது. ஃபோர்த்து ஒன் 2 பாம்ஸையும் ஓப்பன் பண்ணுறது. ஸோ 4 பொசிஷன்ஸில் பண்ண போகிறோம். ஒரு பொசிஷன்லையும் 3 தடவை பிரம்மரி பண்ண போகிறோம் வித் க்ளோஸ்டு ஐஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஓப்பன் பாம்ஸ் ஆன் த லேப், 3 பிரம்மரிஸ். கண்ணை திறக்காமையே செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருங்க. பாம்ஸ் க்ளோஸ்லி கவரிங் த இயர்ஸ், ஃபிங்கர்ஸ் பேக் சைடு, ஓப்பன் த எல்போஸ். எல்போஸ் எப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வரக்கூடாது, ஓப்பன் எல்போஸ். பாம்ஸ் டைட்லி க்ளோசிங் த இயர்ஸ். 3 பிரம்மரிஸ், நோ மூவ்மெண்ட். மூணாவது பொசிஷனில் பிரம்மரி பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பியும் கைகளை மடியில் வச்சுக்கிறீங்க. ஒரு டீப் இன்ஹேல், எக்ஸேல். மூணாவது பொசிஷன் சேம் பொசிஷன் with palm movement, alternate palm opening.
வித் அ பிரம்மரி சவுண்ட். இன்ஹேல் பண்ணுறப்ப எந்த மூமெண்ட்டும் இல்லை. எக்ஸலேஷனில் பிரம்மரி சவுண்டு கொடுக்குறப்ப மட்டும் ஓப்பனிங் த ஆல்டர்னேட் பாம். நாலாவது பொசிஷன் போகிறதுக்கு முன்னாடி கைகளை மடியில் வச்சுக்கிறீங்க. ஒரு டீப் இன்ஹேல், எக்ஸேல். கடைசி வரைக்கும் கண்களை திறக்க வேண்டாம். ஒரு பிரம்மரிலையும் உங்கள் தலையை சுற்றி என்ன வைப்ரேஷன் இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பொசிஷன், again palms closing the ears. With a Brahmari sound, opening the both palms. Inhalation, no movement. Deep breathe in, breathe out. Slowly rub the palms. Generate heat. Place the palm area on the eyes. Feel the warmth for some time. Slowly see through the gap of the fingers. Mild exposure to the light. Then slowly open your eyes. ஸோ இவ்வளோ மெல்லமாக தான் நீங்கள் கண்ணை திறக்கணும். ப்ரீதிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்க்குறது, இல்லாட்டி ப்ரீதிங் முடித்த உடனேயே நிதானமாக கண்ணை திறக்காமல் இம்மீடியட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓம் ப்ரீதிங், எனி கைண்ட் ஆஃப் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் மெடிடேஷன், ஆஃப்டர் ரிலாக்ஸேஷன், இந்த ப்ராசஸில் எல்லாம் எனர்ஜி அப்வர்ட் டைரக்ஷனில் கேதர் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்மீடியட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லமாக லேட்டாக கண்ணை திறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் சேவ் த எனர்ஜி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே. ஓகே, ஸோ பிரம்மரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீதிங் ப்ராக்டிஸ். ஸோ இது பண்ணி நீங்கள் பெனிஃபிட் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.